Welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல இருந்து key range logs அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Key range logsங்கிறது ஒரு டைப் ஆஃப் logs. ஒரு டைப் log, அதாவது shared log மாதிரி, exclusive log மாதிரி key range logsங்கிறது ஒரு log. இது எப்போ கிரியேட் ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு serializable transaction isolation levelsல ஒரு இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை அது கிளஸ்டர்டாவோ நான் கிளஸ்டர்டாவோ இருக்கலாம். அந்த காலத்திலிருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த ரேஞ்ச் லாக்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். அந்த இண்டெக்ஸ் வந்து கிளஸ்டர்டாவோ நான் கிளஸ்டர்டாவோ இருக்கலாம். எக்ஸப்ட் யூனிக் இண்டெக்ஸ் தவிர்த்து வேற எந்த இண்டெக்ஸ் ஆனாலும் இருக்கலாம். ஸோ யூனிக் இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு இங்க கிரியேட் ஆகாது. ஏன்னா அது கீக்கு உண்டான லாக்கா கன்சிடர் ஆகிக்கிறோம். So, in the key range logs, serializable transaction isolation levels la except unique index உண்டான காலத்துல fetch பண்ணும்போதோ update பண்ணும்போதோ create ஆகுறதா இந்த key range logs. So இதுல 4 டைப் இருக்கு. shared range ல shared resource log அதான் first type. shared range and shared resource log அதாவது range S to S. அதே மாதிரி second one வந்து shared range with update log. ஸோ அந்த இண்டெக்ஸ்க்கு உண்டான காலத்தில் அப்டேட் பண்ணும்போது அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிசோர்ஸ் லாக் வேறு எந்த டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸும் டெலிட் அப்டேட் அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக பண்ணும்போது இல்லை அப்டேட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரேஞ்ச் எக்ஸ் டு எக்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். லாஸ்ட் வந்து இன்செர்ட் ரேஞ்ச் வித் நல் ரிசோர்ஸ் லாக் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கீ ரேஞ்ச் லாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் வித் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் வேல்யூஸ் அதுக்கு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கு நமக்கு டேட்டாஸ் இருக்குது, 5 ரோ இருக்குது. இப்போ இந்த டேபிளில் இண்டெக்ஸஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல்ஸில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கோப்புள்ள நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நேம் கெட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து கிரைட்டீரியா வந்து ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அருண். ஸோ இந்த மாதிரி அருண் ஈக்குவலாக இருக்கிற நேமும் எடுக்கிறோம். டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆக்டிவ் லாக்ஸ் செக் பண்ணுறோம். ஆக்டிவ் லாக்ஸுங்கிறது டைனமிக் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணின ஒரு இன்லைன் டேபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். கரண்டான டேட்டா பேஸில் என்னென்ன லாக்ஸ் இருக்குங்கிறது நமக்கு இது ரிசல்ட் செட்டில் கொடுக்கும். ஸோ இதோட ஸ்கிரிப்ட் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் எந்த லாக்ஸும் அக்யூர் ஆகலை. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற காலத்துக்கு ஒரு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு திரும்ப அதே குறியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இங்கே நமக்கு ஆக்டிவ் லாக்ஸில் அந்த ரேஞ்ச் ஷேர்ட் ரேஞ்ச் வித் ஷேர்ட் ரிசோர்ஸ் லாக்ங்கிறது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல் அண்ட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் நேம் காலம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஆக்டிவ் லாக்ஸில் நமக்கு அந்த ரேஞ்ச் இருக்குது. ஷேர்ட் லாக் அக்யூர் ஆயிடுச்சு. கீ ரேஞ்ச் லாக் ஷேர்ட் ரேஞ்சில் ஷேர்ட் ரிசோர்ஸ் லாக்கு இங்கே அக்யூர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த கீ ரேஞ்ச் லாக் ஒரு டைப். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரோல் பேக் பண்ணிடுறேன். ட்ராப் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு யூனிக் இண்டெக்ஸை இதுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். அதே காலத்துக்கு யூனிக் இண்டெக்ஸ் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. திரும்ப அதே சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல்ஸில் ஸ்டூடெண்ட் நேம் ஃபெச் பண்ணுறோம். டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே ஆக்டிவ் லாக்ஸ் கிரியேட் பண்ணால் அது வந்து கீ, அதாவது ஷேர்ட் லாக் அப்படிங்கிற மாதிரி அந்த கீக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே ரேஞ்ச் கீ ரேஞ்ச் லாக்ஸ் கிரியேட் ஆகாது, அக்யூர் ஆகாது யூனிக் இண்டெக்ஸில். ஸோ யூனிக் இண்டெக்ஸ் மட்டும் கீ ரேஞ்ச் லாக்ஸ் அக்யூர் பண்ணாது. ஸோ இப்போ இண்டெக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். டேட்டா ஸ்பெச் பண்ணுறேன், ஆக்டிவ் லாக்ஸ் செக் பண்ணுறேன். இங்கே இந்த லாக் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் ஷேர்ட் ரேஞ்ச் ஷேர்ட் ரிசோர்ஸ் லாக், அதாவது கீ ரேஞ்ச் லாக்கில் ஒரு டைப். ஸோ இதுலேயே அப்டேட் லாக்கும் வரும். ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் வித் அப்டேட் லாக்.
அதே குறி தான் வித் அப்டேட் லாக்ங்கிற ஹிண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரியலைசபிளில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஆக்டிவ் லாக்ஸ் செக் பண்ணுறோம். ஸோ ஷேர் ரேஞ்ச் வித் அப்டேட் ரிசோர்ஸ் லாக். ஸோ இது ஒரு டைப். ஸோ இதுதான் கீ ரேஞ்ச் லாக்ஸ். இது ஷேர் ரேஞ்ச் வித் அப்டேட் ரிசோர்ஸ் லாக். ஸோ இந்த மாதிரி சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல்ஸில் மட்டும் தான் இந்த கீ ரேஞ்ச் லாக்ஸ் அக்யூர் ஆகும். அதே மாதிரி இண்டெக்ஸஸ், யூனிக் இண்டெக்ஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இந்த டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போதும் நமக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் லாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் கீ ரேஞ்ச் லாக்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.